வார்த்தையால கொன்னுட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு என்ன பயன்? வலிகள் குறைய போகிறதும் இல்லை, பேசின வார்த்தைகள் மனசில் அழிய போகிறதும் இல்லை. எவ்வளவு கோபம் இருந்தாலும் வார்த்தையை விட்டுறாதீங்க. அடிகள் தர்ற வலியை விட வார்த்தைகள் அதிக வலியை தரும் அப்படின்னு உணர்ந்தவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறோம். ஏன்னா எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் என்றைக்குமே ஆறாது. வார்த்தைகளால் நம்மளோட மனசுக்கு வலியை கொடுக்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களால மட்டும்தான் முடியும். மனசில் தாங்க முடியாத ஒரு வலி இருந்து அதை ஒருத்தர்கிட்ட சொல்லி மனசு ஆறுனதுக்கப்புறம் அவங்களே அதை சொல்லி காட்டி மற்றவங்க கூட சேர்ந்து அதை சொல்லி பேசி நம்மளை பார்த்து சிரிக்கும்போது அதை விட ஒரு பெரிய வலி வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு சில வார்த்தைகளை பேசாதீங்க அப்படின்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு அதை திரும்பவும் கூர்மைப்படுத்தி பேச தெரிஞ்சவங்க தான் நம்ம கூட பழகுற போலியான உறவுகள். நிறைய வழிகளை சுமக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சே துன்பங்களை நம்ம ஏற்க வேண்டியிருக்கு. பாசம் அப்படின்ற பேரால வார்த்தையானது என்னைக்குமே விஷமத்தனமானது. பல நாட்கள் பழகுனவங்களை கூட ஒரு நொடியில் பிரிச்சிரும். ஒருத்தங்க கிட்ட நேற்று எப்படி இருந்தோம் அப்படின்னு மறக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருந்து தோணுற ஒரு சின்ன மாறுதல் கூட அதுக்கு காரணமாக அமைஞ்சிரும். எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் வார்த்தைகளால் கொல்லுற உறவுகள் கூட சேர்ந்து இருக்கிறத விட அவங்கள விட்டு விலகி இருக்கிறது எவ்வளவோ நல்லது. வாழ்க்கையில் மற்றவங்க ஏற்படுத்தின காயத்தை மனசில் சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க. இதில் எது முக்கியமானது எது தேவையில்லாதது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும். தேவைக்காக பேசிட்டு தேடி செல்லும்போது உதறி செல்ற உறவுகள் தான் இங்கே அதிகம். எவ்வளவு தான் சமாளித்து பயணம் செஞ்சாலும் நம்மளை காயப்படுத்தாமல் விடுறது கிடையாது இந்த வாழ்க்கை. உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்துல கோபுரமாக இருக்கிறத விட உணர்வுகளை மதிக்க தெரிஞ்ச இடத்துல குப்பையாக இருக்கிறது எவ்வளவோ மேல். உங்களை விட்டு விலகுற உறவுகள் கிட்ட வாதாடாதீங்க, மௌனமாக இருந்துருங்க. உங்களோட வலியையும் வேதனையும் அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. ஒரு நாள் ஒரு வேளை உங்களை அவங்க சந்திக்கிற வேலையில் ஏண்டா இவங்களை இழந்தோம் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க. உங்களை புரிஞ்சுக்காத உறவுகளுக்கு நீங்கள் எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வலியோட கடந்துருங்க. புரிஞ்சுக்காத யாருமே உங்களோட அன்புக்கு தகுதியானவங்க இல்லை. நம்ம கூட இருந்தும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்காத எந்த ஒரு உறவும் நம்மளையும் நம்மளோட வாழ்க்கையையும் மாற்ற போகிறது இல்லை. இங்கே வேஷத்துக்கு கிடைக்கிற மதிப்பு கூட உண்மையான பாசத்துக்கு கிடைக்கிறது இல்லை. இதை எல்லாத்தையுமே கடந்து போய் வாழ கற்றுக்கோங்க. இந்த மாயமான உலகத்தில் எப்போவுமே காயங்களுக்கு நியாயங்களை தேடாதீங்க. எதிரிகளை கூட நம்புங்க, ஆனால் உறவுகளை நம்பாதீங்க. ஏன்னா எதிரி கொடுக்குற வலியை விட உறவுகள் தர்ற வலி தான் வலிமை வாய்ந்தது. பசிச்ச வயிறும் பணம் இல்லாத வாழ்க்கையும் பொய்யான உறவுகளும் கற்றுத்தர்ற பாடத்தை வேற யாராலையும் கற்றுத்தர முடியாது. நிரந்தரம் இல்லாத உலகத்தில் உறவுகள் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறது தான் வலியோட தொடக்கம். அதனால் உங்களை கஷ்டப்படுத்துகிற யாருக்குமே உங்களோட வாழ்க்கையில் இடம் தராதீங்க. அதே மாதிரி உங்களோட மனசளவுலையும் இடம் கொடுக்காதீங்க. அப்படி தெரியாமல் கூட நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் காயங்களும் கஷ்டங்களும் என்றைக்குமே நிரந்தரமாக தங்கிடும். கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷனை லைஃப்பில் கடந்து தான் வந்திருப்போம் எல்லாருமே. அப்படி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. வார்த்தையால் கொன்னுட்டு அதுக்கப்புறம்